Hi friends, welcome to Nandie's channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கு தேவையான சால்ட் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது மாவு ஒரு அரை பதத்துக்கு வெந்துடும். ஸோ அதனால் சுடு தண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனால் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த கேப்பில் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் திக்கான பசும்பால் எடுத்துருக்கேன். அது கூட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது 2வது தேங்காய் பால். முதல் தேங்காய் பாலை நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். 2வது தேங்காய் பால் எப்படி எடுக்கணும், முதல் தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு தெரியலனா நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைங்க. கொழுக்கட்டை மாவு எந்த பதத்தில் இருக்கணும் அப்படின்னா, கை வச்சு ஒட்டி எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி கையில் நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த கொழுக்கட்டை மாவை சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நான் உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன பீசஸாக எடுங்க. அப்போ தான் உள்பகுதி நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. நான் இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிறேன். நான் இப்போ எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். பால் நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உருட்டி வச்சுருக்க பால் கொழுக்கட்டையை இதில் நான் ஒவ்வொரு பீசஸாக சேர்த்துக்க போகிறேன். அப்படியே எடுத்து கொட்டிடாதீங்க, ஏன்னா அடியில் போயிட்டு அப்படி தங்கிடும், ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஒவ்வொரு பீசஸாக கையால் எடுத்து போடுங்க. இப்போது முதல் தேங்காய் பாலை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். முதல் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியில் இந்த மாதிரி ஒட்டாமல் எடுத்து விடுங்க. பால் கொழுக்கட்டை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கலாம். பசும்பாலும் அந்த தேங்காய் பாலும் நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2 பிஞ்ச் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான டேஸ்டான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.